வணக்கம். ஒரு நாட்டின் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை அடுத்த சந்ததியின் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மக்கள் சிந்திக்கிற தன்மையை எல்லாத்தையும் தீர்மானிக்கும். சில நேரங்கள் நீங்கள் நினைக்கலாம், ஒரு விளையாட்டால் அப்படி என்ன செய்ய முடியும் என்று. உண்மையாக ஒரு விளையாட்டுத்துறைன்றது பர்டிகுலராக ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விளையாட்டு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே தீர்மானிக்கும். அது அந்த நாடு தெரிவு செய்கிற விளையாட்டை பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியா பொறுத்த வரைக்கும் உதைபந்தாட்டம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தையே ஈர்த்து வச்சிருக்கிற ஒரு விளையாட்டு. ஒரு ப்ரீமியர்ஷிப்பில் ஒரு டீமில் இருக்கிற ஒரு வீரன் சம்பளம் பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு வீரன் சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மில்லியன் கணக்காக பேசப்பட்டு அந்த வீரனை அந்த ப்ரீமியர்ஷிப் அணிக்குள்ளே எடுப்பார்கள். அதுதான் அந்த நாட்டின் பொருளாதாரத்தையே தீர்மானிக்குது. இது உலகம் முழுத்தில் இருக்கிற அவ்வளவு உதைபந்தாட்ட வீரர்களையும் உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வழிமுறை. இதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு விளையாட்டுத்துறை என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது. இதை விட பல விளையாட்டுகள் நாங்கள் பார்க்கலாம். ஒலிம்பிக்னு நாங்கள் பார்க்க போனால், ஒலிம்பிக்கில் இன்றைக்கு அதிக தங்க பதக்கங்களை அள்ளி குவிக்கிற அமெரிக்கா, அதுக்கு அடுத்ததா சைனா. அப்போ நாங்கள் ஏன் ஒரு சரியான விளையாட்டுத்துறையை தீர்மானிக்க விட்டால் நாங்கள் பின்னடைஞ்சு போவோம். அதே நேரத்தில் ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாடு, அதாவது இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ், அரசியல்வாதிகள், மக்களை சுரண்டி வாழ்கிற நாடு தங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விளையாட்டுத்துறையை தெரிவு செய்வார்கள். கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச பிரித்தானியா தான். ஆனால் அந்த விளையாட்டை அவர்கள் தங்களுக்குரிய விளையாட்டாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விளையாட்டை ஆஸ்திரேலியா ஒரு தங்களுடைய தேசிய விளையாட்டை அவர்கள் வச்சிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அதற்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பது கிடையவே கிடையாது. இந்தியா இந்த கிரிக்கெட்டை ஒரு ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு விளையாட்டை தங்களுக்கு எடுத்து வச்சிருக்கு. இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த விளையாட்டால், அதாவது இந்த கிரிக்கெட் என்ற இந்த விளையாட்டால் இந்தியாவில் உள்ள மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கிறார்கள், சிந்திக்கிற தன்மையை இழக்கிறார்கள். அடுத்த சந்ததிக்கு இந்த விளையாட்டால் என்னத்தை செய்யலாம்ன்றதை கூட சொல்ல மறந்து போயிருக்கிறார்கள். இதுக்கு காரணம், கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இது ஒரு பிஸ்னஸ். ஒரு காலத்தில் உலக கிண்ணத்திற்காக இந்தியா விளையாடிய காலமெல்லாம் போய் இப்போதும் விளையாடுறார்கள். ஆனால் அந்த கிரிக்கெட்டை தங்களுக்குள்ளே கொண்டு ஐபிஎல் என்ற ஒரு வரையறைக்குள்ளே சுருக்கி வச்சு கொண்டிருக்கார்கள், தங்களுக்கான ஒரு கிரிக்கெட்டை. இதால் நீங்கள் நினைக்கலாம், என்ன அப்படி ஒரு பின்னடைவு இருக்குன்னு. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு கேளுங்க. சைனாவில் இருந்து ஒரு பொருளாதார நிபுணர் ஒருத்தர் இந்தியாவுக்கு வேற. அப்போ இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள், பொருளாதார விவரம் தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள். நீங்களே சைனாவில் கிரிக்கெட்டை பிரபலியப்படுத்தாமல் அதை நீங்கள் விளையாடாமல் இருக்கிறீங்கன்னு கேட்க அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் விளையாட்டுக்கு கொடுக்குற நேரம், ஒதுக்குற நேரம் அதிக நேரம், மேக்சிமம் 2 மணித்தியாலம் தான். இந்த 2 மணித்தியாலத்துக்குள்ளே எங்களுடைய முழு திறனையும் அங்கே கொண்டு அந்த விளையாட்டுத்துறை, எந்த விளையாட்டுத்துறையை தொட்டு நிற்கிறோமோ அதில் நாங்கள் மிளிர்வோம், அதாவது நாங்கள் பிரகாசமாக இருப்போம். அதுதான் உண்மைன்னு சொன்னால், அவர்கள் இந்த ஒலிம்பிக்கில் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இவ்வளவு தங்க பதக்கங்கள் குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்தியாவால் ஒரு தங்க பதக்கம் கூட எடுக்க முடியாமல் இருக்கு? பிறகு தொடர்ந்து சொல்றார், இந்தியாவில் கிரிக்கெட் என்ற ஒரு விளையாட்டை வச்சுக்கொண்டு மக்கள் காலையிலேருந்து பின்னேறம் வரைக்கும் டிவிக்கு முன்னாலே இருக்கிறார்கள், அந்த மேட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன விஷயம் நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விளையாட்டை எந்த நாடு சரியாக தேசியமயப்படுத்தாமல் இருக்குதோ அந்த நாடு பொருளாதாரத்தில் நிச்சயமாக விடும். இது மக்களுக்கு தெரியாது. இது அரசியல்வாதிகளும் பொருளாதார நிபுணர்களும் இதை சரியாக தெரிவு செய்யணும்.
அப்படி தெரிவு செய்யாத பட்சத்தில் சிந்திக்க தெரியாத ஒரு இனமாகத்தான் இருக்கும். அந்த போட்டியை தெரிவு செய்கிறத வச்சுத்தான் நாங்கள் அந்த நாடு அடுத்த சந்ததி எப்படி அந்த நாட்டில் வளரும், இல்லாடி அந்த நாடு எப்படியான பொருளாதார கட்டமைப்பில் மேலோங்கி போகும்ன்றதை நீங்கள் அறியலாம். அதுக்கு உதாரணம் நான் சொன்ன மாதிரி இந்த பிரிட்டன் இந்த ஒரு ஃபுட்பாலை வச்சுக்கொண்டே உலகம் முழுத்துல பொருளாதாரத்தில் ஓங்கி முன்னுக்கு நிற்கிது. இந்தியா உங்களுக்கு தெரியும், சில இந்திய நண்பர்களை கேட்பேன், ஏன் கிரிக்கெட்டில் இவ்வளவு நீங்கள் ஈடுபட இருக்கீங்கன்னா, கிரிக்கெட் தங்கள்ட டிஎன்ஏல இருக்குன்னு சொல்லுவார்கள். அதால் எந்தவித லாபம் மக்களுக்கு இல்லை. யாரோ ஒரு குறிப்பிட்ட முதலாளியும் அரசியல்வாதிகளும் உழைச்சி கொண்டு சில நேரங்கள் அதை மேட்ச் ஃபிக்ஸிங்காக வச்சுக்கொண்டு ஒரு புலியான பாதையில் அந்த விளையாட்டு அந்த மக்களும் போய்கொண்டிருக்கார்கள். நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கிரிக்கெட்டை தங்களுக்குள்ள வச்சிருக்க நாடு எவ்வளவு பின்னடைஞ்சு போயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இந்த நாடு எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏண்டா அதிக நேரத்துக்கு செலவழித்து புலியான கோணத்தில் பயணம் செய்து இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.